பான் வாங்கி நாங்கள் சாப்பிட முடியாமல் மீதமாகிவிடும் இல்லையா, அந்த பீஸ்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வையுங்கள். பின்னர் அதை டின்னருக்கோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இந்த மாதிரி செய்து சுவையாக சாப்பிடலாம். வாங்க பார்ப்போம் எப்படி செய்வதென்று. 3 முட்டை, பான் ஒரு 15 பீஸ்களை இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கோழி இறைச்சி சிறு துண்டுகளாக வெட்டி இந்த மாதிரி கறி செய்து கொள்ளுங்கள். கறி கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெயில் வெங்காயம் ஒன்றை வெட்டி போட்டுக்கொள்ளுங்கள். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பட்டை தூள் இருந்தால் அல்லது கருவேப்பட்டை சேர்த்துக்கோங்க. மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒன்று பெருசி வெட்டி சேர்த்துக்கொள்ளுங்கள். உப்பு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கட்டர் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் செய்துக்கோங்க. இந்த சாப்பாடு 5 பேருக்கு போதுமானதாக இருக்கும். சிக்கன் ஸ்டாக் பவுடர் அல்லது நோ சூப் கட்டி ஒன்று சேர்த்துக்கோங்க. 1 கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. கறி கொச்சிக்காய் இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. கோவாவும் சேர்த்துக்கொள்ளலாம். மிக்ஸ் செய்துக்கோங்க. பின் வெங்காயக்கீரை அல்லது லீக்ஸை மெல்லியதாக அரிந்து அதனுடன் சேர்த்துக்கொள்ளுங்கள். நடுவில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் முட்டையை நல்லா அடித்து ஊற்றி கொஞ்சம் வேக விட்டு நல்லா கடைஞ்சி விடுங்க. சோயா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. பான் துண்டுகளையும் அதன் மேல் போட்டு நல்லா மிக்ஸ் செய்துக்கோங்க. பின் கோழி இறைச்சி கறியை அதன் மேல் போட்டு நல்லா மிக்ஸ் செய்துக்கோங்க. மாட்டு இறைச்சி கறியும் சேர்த்துக்கொள்ளலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இதற்கென்று கறி சமைக்காமல் பகலில் அல்லது இரவில் சமைத்த கறி மீதம் இருந்தால் அதை இதனுடன் சேர்த்து செய்து கொள்ளலாம். தக்காளி சோஸ் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கிறது பான் கொத்து. நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.